Taste the Daily. உடுமலை வனச்சரகத்தில் கள்ளச்சாராயம் அருந்தி 5 பேர் சிகிச்சை பெற்று வருவதை மூடி மறைக்கும் முயற்சிக்கு அதிமுக பொதுச் செயலாளர் கடும் கண்டனம். கள்ளச்சாராயம் மற்றும் போதைப்பொருள் புழக்கத்தால் சீரழியும் மக்களின் வாழ்வாதாரத்திற்கு முழு பொறுப்பேற்று அதிமுக முதல்வர் ராஜினாமா செய்ய வேண்டும் எனவும் வலியுறுத்தல். கள்ளச்சாராய மரணங்கள் நிகழும் போது இனி இதுபோல் நடக்காது என்று அதிமுக முதல்வர் சொல்வதும் மீண்டும் கள்ளச்சாராயத்தால் மக்கள் பாதிக்கப்படுவதும் வாடிக்கையாகிவிட்டது. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி குற்றச்சாட்டு. இலங்கையில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவரும் எம்பியுமான ரா சம்பந்தன் காலமானார். ஈழத்தமிழர்களின் குரலாக இலங்கை நாடாளுமன்றத்தில் ஓங்கி ஒலித்த சம்பந்தன் மறைவால் உலகெங்கும் வாழும் தமிழ் மக்கள் சோகம். இலங்கையில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு தலைவர் ரா சம்பந்தன் மறைவுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி இரங்கல். ஈழத்தமிழ் சமூகத்தின் மிக பெரும் தூணாக திகழ்ந்தவர் ரா சம்பந்தன் என புகழாரம். தமிழின தலைவரான ரா சம்பந்தனின் இழப்பு ஈழத்தமிழர் வரலாற்றில் ஈடு செய்ய முடியாத ஒன்று. ரா சம்பந்தனாரின் ஆன்மா இறைவன் திருவடி நிழலில் இளைப்பார பிரார்த்திப்பதாக அதிமுக பொதுச் செயலாளர் இரங்கல். தேசிய மருத்துவர் தினத்தை முன்னிட்டு மருத்துவர்களுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி வாழ்த்து. தன்னலம் பாராமல் மக்கள் நலனுக்காக மகத்தான சேவையாற்றும் மருத்துவர்களுக்கு வாழ்த்து எனவும் புகழாரம். முன்னாள் குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடுவுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி பிறந்த நாள் வாழ்த்து. பொது வாழ்வில் பல்வேறு உச்சங்களை தொட்ட வெங்கையா நாயுடு பூரண உடல்நலத்துடன் பல்லாண்டு வாழ இறைவனை வேண்டுவதாக கருத்து. தமிழகத்தில் தொடர்ந்து பலரும் கைது செய்து வரும் தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள். கும்பகர்ண தூக்கத்தில் இருப்பவர்களை கூட எழுப்பிவிடலாம், ஆனால் ஒருங்கிணைந்த குற்ற உளவு பிரிவு போலீசாரை எழுப்பவே முடியாது என மக்கள் விமர்சனம். அண்ணா பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் அமைச்சர் பொன்முடி கலந்து கொள்ள மாட்டார் என தகவல். இதுதான் விடியா மாடல் ஆட்சியின் உயர்கல்வித்துறை மேம்பாடா என மக்கள் கேள்வி. மத்திய அரசின் 3 புதிய குற்றவியல் சட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து மதுரையில் நடந்த ஆர்ப்பாட்டத்தின் போது பரபரப்பு. ஒரே சமயத்தில் எதிர்ப்பு தெரிவித்தும் ஆதரவு தெரிவித்தும் வழக்கறிஞர்கள் முழக்கமிட்டதால் தள்ளுமுள்ளு. நாட்டில் புதிய குற்றவியல் சட்டங்கள் அமல்படுத்தப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் வழக்கறிஞர்கள் போராட்டம். 3 சட்டங்களையும் திரும்பப் பெற வலியுறுத்தி வழக்கறிஞர்கள் கோஷம். வேண்டாம் 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 புதிய சட்டம் வேண்டாம் புதிய சட்டம் வேண்டாம் 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 புதிய சட்டம் வேண்டாம் புதிய சட்டம் வேண்டாம் பெயரை மாற்று பெயரை மாற்று பெயரை மாற்று பெயரை மாற்று சமஸ்கிருத பெயரை மாற்று. புதுக்கோட்டை அருகே பெட்டிக்கடைகள் மற்றும் கூட்டுறவு வங்கி ஏடிஎம் கண்ணாடியை உடைத்து கஞ்சா போதை ஆசாமிகள் அட்டூழி. சட்ட அமைச்சரும் சுற்றுச்சூழல் துறை அமைச்சரும் ஜால்ரா போடுவதை விடுத்து சட்டம் ஒழுங்கை கவனிக்க மக்கள் வலியுறுத்தல். திருத்தணி அருகே கஞ்சா விற்பனையை தடுக்க தவறிய திமுக எம்எல்ஏ சந்திரன் அலுவலகத்தை முற்றுகையிட்டு மக்கள் வாக்குவாதம். சவ ஊர்வலத்தில் கஞ்சா போதை இளைஞர்கள் 15 பேரை வெட்டிய சம்பவத்தை கண்டித்து திமுக எம்எல்ஏவிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட பெண்கள். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் சாலையில் சுற்றித் திரியும் மாடுகளை கட்டிப்போடச் சொன்ன அதிமுக கவுன்சிலரை தாக்க முயற்சி. அதிமுக கவுன்சிலர் அக்ஷயா கண்ணனை தாக்க முயற்சித்த மாடுகளின் உரிமையாளர் மீது போலீசில் புகார். மதுரையில் பொதுமக்கள் நடமாட்டம் உள்ள பகுதிகளில் வீட்டு வாசலிலேயே முதியவர் கொடூரமாக கொலை. வீடு விற்பனை, நில விற்பனையில் ஈடுபட்டு வந்த இடைத்தரகரை கொலை செய்த மர்ம கும்பல். விருதுநகர் மாவட்டம் சிவகாசி அருகே பீகார் மாநில தொழிலாளி கத்தியால் குத்தி கொலை.
விடிய ஆட்சியில் மதுபோதையில் ஏற்பட்ட மோதலில் கொலை செய்யப்பட்டதாக தகவல். சிவகங்கை மாவட்டம் கொல்லங்குடி அருகே உள்ள மஞ்சு விரட்டு போட்டியில் ஏற்பட்ட முன்விரோதத்தால் இரு சகோதரர்கள் கழுத்தறுத்து படுகொலை. விடிய ஆட்சியில் அதிகரித்து வரும் படுகொலை சம்பவங்களால் பொதுமக்கள் கடும் அதிர்ச்சி. திருச்சி மாவட்டம் முசிறி அருகே தொட்டியத்தில் கோழி திருடியதாக இளைஞர் கத்தியால் குத்தி கொலை. கோழியை திருடி சந்தையில் விற்ற சந்தேகத்தில் கூலி தொழிலாளியை கொலை செய்யப்பட்ட கொடூரம். உதகையில் 5 மாத குழந்தை தொடர்ந்து அழுததால் மதுபோதையில் கொடூரமாக அடித்து கொன்ற தந்தை. விடிய ஆட்சியில் மது என்ற அரக்கனால் கொலை குற்றவாளிகளாகி வாழ்க்கையை தொலைக்கும் குடும்பங்கள். ஈரோடு மாவட்டம் பவானி அருகே மதுபோதையில் மனைவி மற்றும் மைத்துனியை கத்தியால் குத்தி வெறி செயல். மைத்துனி பலியான நிலையில் மனைவிக்கு தீவிர சிகிச்சை. கணவரை பிடித்து போலீசார் விசாரணை. தமிழக பாஜகவில் சென்னை கிழக்கு மாவட்ட தலைவர் சாய் சத்யன் தலைமறைவு என தகவல். நோட்டா நாகராஜனின் வலதுகரமான சாய் சத்யன் பாஜக நிர்வாகி பாலசுப்ரமணியத்துக்கு கொலை மிரட்டல் விடுத்ததால் 7.5 சிக்கி பரிதாபம். திருச்சி மாவட்டம் முசிறி அருகே கஞ்சா பொட்டலங்களுடன் இருவர் சிக்கினர். விடிய ஆட்சியில் இளைஞர்களை குறிவைத்து கஞ்சா விற்பதால் பெற்றோர் கலக்கம். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அருகே வீட்டின் பூட்டை உடைத்து 12 சவரன் நகைகள் கொள்ளை. விடிய ஆட்சியில் வீடுகளை பூட்டிவிட்டு அரை மணி நேரம் கூட வெளியே செல்ல முடியாத நிலை உள்ளதாக மக்கள் குமுறல். திருப்பூரில் 13 வயது பள்ளி மாணவியை திருமணம் செய்து கொள்வதாக கூறி அழைத்து சென்ற நபர் போக்சோவில் கைது. பெற்றோர் அளித்த புகாரின் பேரில் திருவண்ணாமலையைச் சேர்ந்த இளைஞர் கைது செய்த போலீசார். எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக கூறி தமிழக மீனவர்கள் 25 பேர் இலங்கை கடற்படையால் கைது. தனுஷ்கோடியில் இருந்து மீன்பிடிக்க சென்றவர்களை கைது செய்த இலங்கை கடற்படையால் ராமேஸ்வரம் மீனவர்கள் கொந்தளிப்பு. 25 தமிழக மீனவர்களை கைது செய்த இலங்கை கடற்படையின் நடவடிக்கைக்கு ராமேஸ்வரம் மீனவர்கள் கண்டனம். பாம்பனில் கடலில் இறங்கியும் சாலை மறியலில் ஈடுபட்டும் மீனவர்கள் போராட்டம். நீலகிரி மாவட்டம் கூடலூரில் விடிய விடிய கொட்டி தீர்த்த கனமழை. திரும்பிய இடமெல்லாம் வெள்ளக்காடாக காட்சியளிப்பதால் மக்கள் கடும் அவதி. நீலகிரி மாவட்டத்தில் இடைவிடாது பெய்து வரும் கனமழை எதிரொலி. கூடலூர், பந்தலூர் தாலுகாவில் இன்று பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அறிவிப்பு. கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அருகே கள்ளச்சாராயம் அருந்தி இருவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் கும்பகர்ண தூக்கத்தை கலைத்த விடிய அரசு. கண்கட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் என்பது போல மாவுடப்பு மலை கிராம பகுதியில் மதுவிலக்கு போலீசார் கள்ளச்சாராய நடமாட்டம் குறித்து சோதனை. சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூரில் அரசு பேருந்தில் உயிர் பயத்துடன் பயணிக்கும் பயணிகள். பட்டி டிங்கரிங் செய்யப்பட்டு பயன்பாட்டுக்கு வந்த அரசு பேருந்தில் ரிவிட் ஆணிகள், நட்டுகள் சிதறி கிடந்ததால் பயணிகள் அச்சம். திருவள்ளூரில் 57 பேரிடம் காரை வாடகைக்கு எடுத்து வாடகையும் தராமல் காரையும் ஒப்படைக்காமல் ஏமாற்றிய நபர் கைது. ஏமாற்று பேர்வழியிடம் இருந்து 26 கார்கள் மீட்பு. 31 கார்களை மீட்கும் நடவடிக்கைகள் தீவிரம். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே கண்டமனூர் புதுக்குளம் கண்மாயில் தனியார் நிறுவனங்கள் உயர்மின் கோபுரம் அமைக்க எதிர்ப்பு. நீர்பிடிப்பு பகுதி என்பதால் உயர்மின் கோபுரம் அமைக்கும் பணிகளை உடனடியாக நிறுத்த விவசாயிகள் வலியுறுத்தல். புதுச்சேரியில் கோலாகலமாக நடைபெற்ற திருமலை திருப்பதி ஸ்ரீனிவாச பெருமாள் திருக்கல்யாண உற்சவம். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம்.
திருச்சி மாவட்டம் லால்குடி அருகே வெகு விமர்சையாக நடந்த திரிபுர சுந்தரி சமேத திருபிரம்மிநாதர் கோவில் கும்பாபிஷேகம். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம். சென்னையில் வணிக பயன்பாட்டிற்கான கேஸ் சிலிண்டர் விலை 31 ரூபாய் குறைப்பு. வீட்டு உபயோக சிலிண்டரின் விலை எப்போது குறையும் என குஜராத் மாடல் அரசுக்கு இல்லத்தரசிகள் கேள்வி. கர்நாடகாவில் பானிபூரியில் நடத்தப்பட்ட ஆய்வில் புற்றுநோயை உண்டாக்கும் வேதிப்பொருட்கள் கலந்திருப்பது அம்பலம். தமிழக உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் எப்போது உறக்கம் கலைத்து பானிபூரியை ஆய்வு செய்வார்கள் என மக்கள் கேள்வி. மத்திய புலனாய்வு அமைப்பினரை தவறாக பயன்படுத்தும் குஜராத் மாடல் அரசை கண்டித்து நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சிகள் தர்ணா. கைகளில் பதாகைகளை ஏந்தி தர்ணாவில் ஈடுபட்ட எதிர்க்கட்சி எம்பிக்கள். வாயில் நுழைய முடியாத பெயர்களை கிரிமினல் சட்டத்திற்கு சூட்டிய குஜராத் மாடல் அரசு. இன்று முதல் புதிய சட்டங்கள் அமலாகும் நிலையில் பெயருக்கும் சட்டத்திற்கும் சம்பந்தமில்லை என்பதால் தடை கோரி உச்சநீதிமன்றத்தில் வழக்கு. குஜராத்தில் அகமதாபாத்தின் ஷெலா பகுதியில் கனமழையால் சாலையில் ஏற்பட்ட பெரிய பள்ளம். இதுதான் குஜராத் மாடலா என பலரும் கேள்வி. மகாராஷ்டிராவில் கனமழை ஓய்ந்த நிலையில் சாலையில் ஒய்யாரமாக வலம் வந்த முதலை. தில்லாக வலம் வந்த முதலைக்கு அஞ்சி பின்வாங்கிய வாகனங்கள். சீனாவில் தனியார் விண்வெளி ஆய்வு நிறுவனம் ஏவிய ராக்கெட் வெடித்து சிதறியதால் பரபரப்பு. விண்ணில் ஏவப்பட்ட சில நிமிடங்களில் வெடித்து சிதறிய பதைபதைக்க வைக்கும் காட்சிகள். சுவிட்சர்லாந்தின் அண்டை நாடான இத்தாலியில் வெள்ளம் மற்றும் மண் சரிவு. 4 பேர் உயிரிழந்த நிலையில் 2 பேர் மாயம். ஆஸ்ட்ரியன் கிராண்ட் பிரிக்ஸ் போட்டியில் அதிர்ஷ்டவசமாக கோப்பையை வென்ற ஜார்ஜ் ரசல். 64வது லாப்பில் மேக்ஸ் வெஸ்டாப்பன் மற்றும் லாண்டா நோரிஸ் கார்கள் மோதிக்கொண்டதால் ரசல் பக்கம் வீசிய அதிர்ஷ்ட காற்று. விராட் ரோஹித் வரிசையில் சர்வதேச T20 போட்டிகளில் இருந்து ஓய்வு பெறுவதாக அறிவித்தார் ஜடேஜா. மூத்த வீரர்கள் ஓய்வு அறிவிப்பால் கிரிக்கெட் ரசிகர்கள் அதிர்ச்சி.